விருச்சிக ராசிக்கு எந்த இடம்? 5ஆம் வீடாக வருது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக வரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, புத்திர பாக்கியங்கள் இது வரைக்குமே குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய, நாங்கள் வந்து நிறைய மெடிசன்ஸ் போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னுமே குழந்தை கிடைக்கல, நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், பல காலங்கள் வந்து ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து சந்தோஷமான காலத்தை தருது. உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குழந்தை இல்லை அப்படின்னு வந்து விருச்சிக ராசி நபர்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே வந்து ராகு கேதுவோட தலையீடு இல்லாமல் அமைது அப்படின்னா உங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் ஓகே. அப்புறம் கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றங்கள், நீங்கள் இப்போ படிப்பில் நிறைய தடைகள் இருந்தாலோ இல்லை மேற்படிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா இந்த காலகட்டத்தை வந்து 100% யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேற்படிப்பு கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலம். உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலம். அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு கெட்ட கர்மால உட்கார்ந்துருந்தா கூட இந்த இடத்துக்கு வரும்போது எந்த மனிதனுமே எப்போவுமே நற்பலனை அனுபவிக்கிறது இல்லை, எந்த மனிதனுமே எப்போவுமே தீமையான பலனை அனுபவிக்கிறது இல்லை. நன்மையும் தீமையும் கலந்தே தான் எல்லாரோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கும். அது கோடீஸ்வரர்களுக்கும் சரி, ஏழையான பாமர்களுக்கும் சரி தான். அப்போது இந்த நன்மையும் தீமையும் அமையப்பட்டது ஒருத்தரோட வாழ்க்கைங்கிறதுனால தான் எந்த ஜாதகத்தை கொடுத்தும் நம்ம வந்து இது பூரணமான கோடீஸ்வர யோகம் மட்டும்தான் உள்ள ஜாதகம், இது பூரணமான ஏழைகளான ஜாதகம் மட்டும்தான் நம்ம நிறைவு பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் கரெக்டாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியம் ஆக்டிவ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கனால அவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகும். என்னெல்லாம் அவங்களுக்கு தடையாக வாழ்க்கையில் இருந்திருக்கோ அது எல்லாமே விலகி அதில் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் குரு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய நீங்கள் தடையாக இருந்த காரியங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் அடியெடுத்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். முதல் குழந்தை, அதாவது நிறைய பேர் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து நிறைய இது எடுத்துகிட்ருக்கோம், இன்னும் எங்களுக்கு நல்லா அமையலை, குழந்தை அமையலைங்கிறவங்களுக்கு எல்லாமே குழந்தை கிடைக்கும். காதல், இப்போ காதல் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு காதல் சக்ஸஸ் தான். இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, நான் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ண தெரியலைன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வருஷம் 100% நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ண உடனே அந்த லவ் வந்து அக்செப்ட் ஆகிரும். அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் 100% சக்ஸஸ் தான், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிறைய நற்பலன்களே கொடுக்க வந்திருக்காங்க குரு. ஸோ அப்போ விருச்சிக ராசி நபர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் நன்மைகள் அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் ஆக்டிவ் ஆகிறதுனால இந்த வருஷம் நீங்கள் பார்க்கக்கூடிய காதலியோ இல்லை காதல்னா இருந்தாலோ கண்டிப்பாக அவங்க பூர்வ ஜென்மத்தோட தொடர்பெற்ற காதல்னா தான் இருக்கணும். பூர்வ ஜென்ம தொடர்பெற்ற ஒரு திருமணமே நடக்குதுன்னா கூட பூர்வ ஜென்மத்தோட மனைவியாக தான் உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக தான் இந்த காலம் அமையுது.